Hi students, இன்னைக்கு வீடியோவில் JEE மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the area of the region bounded by the curves y equal to mod x minus 2, அதாவது மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. y equal to modulus of x minus 2, x equal to 1, x equal to 3 and the x axis is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3, 2, 1, 4 இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு y equal to f of xங்கிற ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க. x equal to a, x equal to b மற்றும் xh ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு என்ன? ஸோ இதுதான் நமக்கான கான்செப்ட். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய +2ல் தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் வரம்பிற்குட்பட்ட தளத்தின் பரப்பை தொகையிடல் மூலம் காணல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா எப்படி நம்ம எழுதுவோம்? பொதுவாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னா, எக்ஸு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இல்லை 0விட அதிகமாக இருக்கும்போது நம்ம ப்ளஸ் எக்ஸ்னு எழுதுவோம். அதே மைனஸ் எக்ஸ் எப்போ எழுதுவோம்னா எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது. அதே போல் நம்ம எதையும் பிரிப்போம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் 2 எப்போன்னா எக்ஸ் மைனஸ் 2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 எப்போன்னா எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் 0வாக இருக்கும்போது. இது இன்னும் சிம்ப்ளை பண்ணலாம். x minus 2 எப்போன்னா x greater than or equal to 2வாக இருக்கும்போது. மைனஸ் இதை உள்ள பெருக்கிடலாம். 2 மைனஸ் எக்ஸ் எப்போன்னா x லெஸ் தென் 2வாக இருக்கும்போது, 2க்கு குறைவாக இருக்கும்போது 2 மைனஸ் எக்ஸ், 2 மற்றும் 2விட அதிகமாக இருக்கும்போது x மைனஸ் 2. இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் வரைவோம். ஒரு ரஃப் டயக்ராம் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாட் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவோம்? y equal to x minus 2, x minus 2 equal to 0ன்னு போட்டால் x equal to 2. இப்போ இந்த x equal to 2ல் ஃபார் எக்ஸாம்பிள் x axis y axis, அப்போ இந்த x equal to 2 இங்கே எடுத்துக்கலாம். அப்போ கிராஃப் எப்படி வரும்னா, ஸோ இந்த மாதிரி போட்டுருவோம். ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு x minus 2ன்னு இருக்கும். ஸோ இங்கே வரும்போது என்ன இருக்குன்னா 2 minus x. அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா x equal to 1, x equal to 1, x equal to 3, x equal to 3. ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது y equal to 2 minus x. இது பார்த்தீங்கன்னா இது y equal to x minus 2. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா x equal to 1, இது வந்து பார்த்தீங்கன்னா x equal to 3. இப்போ இந்த கோடுகள் மற்றும் இந்த வளைவரையால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு தெரியும். இது x equal to 1, இது x equal to 3, இது 2 minus x இந்த வளைவரை. இங்கே என்ன எழுதுவோம்னா x minus 2. ஸோ இப்போ இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு கான்செப்ட் தெரியும். y equal to f of xங்கிற ஒரு வளைவரை, x equal to a, x equal to b மற்றும் xh ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நம்ம எப்படி எழுதணும்னா, ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல் a to b y dxன்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே ஏங்கிறது என்னென்னா 1, பிங்கிறது என்னென்னா இங்கே 3. ஏ அப்படிங்கிறது இங்கே 1, பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3. இப்போ நம்ம நேரடியாக நம்ம போயிடலாம். ஸோ இப்போ ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல் 1 to 3 mod x minus 2 dx அப்படிங்கிறது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் 1 to 2 இன்டகரல் 1 to 2, இங்கே ஃபங்க்ஷன் பாருங்கள் என்னவா இருக்குன்னா 2 மைனஸ் எக்ஸ். இப்போ என்ன பண்ணலான்னா 2 மைனஸ் எக்ஸ் dx ப்ளஸ் அடுத்தது 2 to 3, 2 to 3 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ் மைனஸ் 2 dx. ஸோ இதை நம்ம தொகையிட்டோம்னா நமக்கான ஏரியா நமக்கு கிடைச்சிரும். நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். தொகையிடலின் அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி ஃபார்முலா தெரியும். இன்டகரல் x power n dx equal to x power n plus 1 by n plus 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போது a equal to இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தொகையிடலாம். அப்போ 2x மைனஸ் எக்ஸை பண்ணால் x squared by 2 லிமிட்ஸ் 1 to 2 plus
ஸோ அதை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 2 பண்ணிங்கன்னா 2x 2 to 3. அப்போ a ஈக்குவல் டு எல்லைகளை பிரதிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு மெயில் எல்லை பிரதிடலாம். அப்போது 2 2 சார் என்ன ஆயிரும்னா 4, ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போடும்போது 2 பெருக்கல் 2 4 மைனஸ் இங்கே 2 போட்டிங்கன்னா ஆகும் 2 ஸ்கொயர் 4, அப்போ 4 பை 2 மைனஸ் கீழ் எல்லை 1 போட்டிங்கன்னா 2 பெருக்கல் 1 2 மைனஸ் 1 ஸ்கொயர் 1, இப்போ மைனஸ் 1/2. ஓகேங்களா, இது முடிஞ்சு. ப்ளஸ் அதே போல் இங்கே மேல் எல்லை பிரதிடலாம். 3 ஸ்கொயர் அப்போ என்ன ஆகும்னா 9/2 மைனஸ் 3 என்ன ஆகும்னா 6 மைனஸ் கீழ் எல்லை 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் 4 4/2 மைனஸ் 2 பெருக்கல் 2 என்னது 4. ஸோ இதில் ஏதாவது நம்ம மேலும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியும். 1 2 2 4. அடுத்து வேறு இங்கே 1 2 2 2 4. அப்போ எப்படி எழுதலாம்னா a ஈக்குவல் டு 4 மைனஸ் 2, அப்போ என்ன வரும் நமக்கு 2 மைனஸ் இங்கே பாருங்கள், இது சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் பை 2 2 பெருக்கல் 2 4 4 மைனஸ் 1 நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 4. இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 2 பெருக்கல் 2 4 4 மைனஸ் 1 நமக்கு என்ன வரும்னா 3/2 3/2 ப்ளஸ் இங்கே பாருங்கள், இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 2 பொதுவாக எடுத்துக்கலாம். 2 பெருக்கல் 6 12, இப்போ 9 மைனஸ் 12 9 மைனஸ் 12னா மைனஸ் 3/2 பாருங்கள் 2 இதில் பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல் 6 12 9 மைனஸ் 12னா மைனஸ் 3/2 மைனஸ் இங்கே 2 மைனஸ் 4 அப்படின்னா என்ன வரும் மைனஸ் 2. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குன்னா என்ன ஆயிரும்னா ப்ளஸ் 2. இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். a ஈக்குவல் டு 4 மைனஸ் 3/2. இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 4 மைனஸ் 3/2 4 மைனஸ் 3/2 அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 3/2 ப்ளஸ் இதில் பாருங்கள் மைனஸ் 3 ப்ளஸ் 4/2. அது எப்படி இதெல்லாம் இப்போ 1/2 ப்ளஸ் இதுலேயும் 1/2 1/2 ப்ளஸ் 1/2 எப்படி இதெல்லாம்னா 2/2 நம்ம எழுதுவோம். therefore 1. அப்போ 1 சதுர அலகுகள். அப்போ அந்த வளைவரை மற்றும் கோடுகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1 சதுர அலகுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்கள், the area of the region bounded by the curves y equal to mod x minus 2, x equal to 1, x equal to 3 and the x axis. என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம்? ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D. சொல்லுங்கள் எந்த ஆன்சர்? வெரி குட், ஆப்ஷன் C is the correct answer. இப்போ இந்த வளைவரை மற்றும் இந்த கோடுகளால் அடைபடக்கூடிய அலகத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சுன்னா 1 சதுர அலகுகள். இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு IIT JEE மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.